இந்த முடக்கரத்தான் தொகையில் செய்கிறதுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதுக்கு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகா காம்பு கிள்ளி வச்சுருக்கேன். இது மிளகு ஒரு 10 மிளகு வச்சுருக்கேன். சீரகம் ஒரு டீஸ்பூன் மேலே வச்சுருக்கேன். இது ஒரு 2 டீஸ்பூனுக்கு தனியாக வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இது வந்து பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு 50 கிராம் பருப்பு வச்சுருக்கிறேன். 1/2 கிளாஸ் 100 கிராம் இருக்கும். இது புளி ஒரு லெமன் சைஸ் சின்னதாக சொன்ன இது பாருங்கள், 4 கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். இந்த புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். புளி வச்சா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். சுண்டைக்காயின்னு சொல்லுவாங்க, அது போல் கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு அளவு நெல்லிக்காய் அளவு வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். பெருங்காயம், புளி, உளுத்தம்பருப்பு 100 கிராம் வச்சுருக்கேன். இது 10 மிளகா வச்சுருக்கிறேன். இதுதான் இதுக்கு. இதை வந்து ஒன்று எண்ணெயில் வதக்கணும். இது வந்து எண்ணெயில் வதக்கணும். இந்த முடக்கத்தான் மூலிகை இது வந்து இதையும் எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். இதையும் எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். இது 3த்தையும் வதக்கி அரைச்சி சட்னி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் வதக்கிட்டு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இது தொகையில், முடக்கத்தான் தொகையில் பாருங்கள். பாருங்கள், இது எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து அரைச்சி காட்டுறேன். சட்னிக்கும் தொகையிலுக்கும் வித்தியாசத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் கடைசி வரைக்கும். இது அரைச்சி எடுத்துன்னு வந்து இன்னொரு வேலை இருக்குது, செய்கிறேன் பாருங்கள். அதுதான் தொகையில்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த அரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை வந்து இந்த வானலில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து இதில் போடணும். இதில் போட்டு இந்த தண்ணிங்கெல்லாம் வத்துற அளவுக்கு வதக்கணும். அப்படியே எடுத்து வச்சோம்னா நல்லா இருக்காது. இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுட்டோம்னா 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். இது தொகையில் இப்படி தான் செய்வாங்க. தொகையில் சட்னின்றது பறைச்சிட்டு அப்படியே தாளிச்சிட்டோம்னா சட்னி. இது போல் வதக்கிட்டு எடுத்து வச்சோம்னாக்கா தொகையில். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கலக்கி வேஸ்ட்டாக பண்ணணும். கலக்கிட்டு இதெல்லாம் அதில் வற்றி போய் வந்துடும். கலரே மாறுது பாருங்கள். கலர் மாறி அப்படியே அதை பழம் போல் வரும். இதை ஆற வச்சு வச்சுக்கலாம். 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் எண்ணெய் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு கஞ்சியில் விறகு கஞ்சிலாம் காசணும்னா அதுக்கு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை சும்மாவே சாப்பிட்டுடலாம் செய்து. அந்த பூண்டு, தனியா, பெருங்காயம், பூண்டு எல்லாம் வந்து நல்லா கமன்னு இருக்குது வாசனை. இதை வதக்கிட்டு எடுத்து ஒரு யானத்தில் போட்டு வச்சுக்கணும் டப்பியில். அது காலியாகிடும் ஒரு நிமிஷத்துலன்னு வச்சுங்க. எடுத்து வைக்கிறவங்க செய்யலாம், எடுத்து வச்சுக்கிட்டோ செய்யலாம். வயசானவங்களுக்கு நரம்புலாம் விழுக்கும், அவங்களாம் சாப்பிட்டாக்கா நல்லது. இது மூலிகை, முடக்கரத்தான் மூலிகை தொகையில். இந்த தொகையில் இந்த கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணியெலாம் வற்றணும். அதுலேருந்து வற்றிட்டா தான் நல்லாயிருக்கும், புளி அதெல்லாம் சேர்றதுனால. இது அப்படியே தாளிச்சிட்டோம்னா சட்னி. இது தொகையில் இது மாதிரியா வதக்கி அந்த காலத்தில் அப்படி தான் செய்வாங்க. எங்கள் அம்மா தாத்தா எல்லாம் அப்படி தான் செய்து பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இதை செய்திருக்கேன். பாருங்கள், செய்யுங்க, பயனடைங்க. அவ்வளோதான். இது போல் அப்படியே கொலன்னு வந்துட்டு இது ஆரிச்சுன்னா அப்படியே கட்டியாக வந்துடும். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வதக்கி வைக்கணும். இது அப்படி இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லது. இது லேகியம் போல் வருது பாருங்கள். அதுதான்
இது பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது பாருங்க. இது போல் அது ஆரிச்சுன்னா கட்டியாக வந்துடும், துவையல் மாதிரியே வந்துடும். இப்போ இதை ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாகிடும். இதுதான், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துலேயும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், கஞ்சிக்கும் சாப்பிட்லாம், எது கொண்டாலும் தொட்டுக்கலாம், சும்மாவே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நானே பாதி காலி பண்ணிவிடுவேன் இதில். இப்போ அப்படி இருக்கும்.